சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. சென்னை, பெங்களூரு மற்றும் சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய ரயில்வே வழித்தடங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லும் வகையில் தெற்கு ரயில்வே விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து முடித்துள்ளது. தற்போதுள்ள குரூப் ஏ வகை பாதையில் இந்த மேம்பாட்டு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் அதிகபட்சமாக மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த வேகத்தை மேலும் உயர்த்தும் முயற்சியாக சென்னை, ஜோலார்பேட்டை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத், சென்னை பாதைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் பயண வேகம் அதிகரிக்க தேவையான தொழில்நுட்ப மேம்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், சிக்னல் அமைப்புகள், பழைய மற்றும் புதுப்பிக்க வேண்டிய பாலங்கள், வளைவுகள் உள்ளிட்டவை அடங்கிய தகவல்கள் திட்ட அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த திட்டம் படிப்படியாக அமல்படுத்தப்படும். திட்டத்தின் முழுமையான செயல் திட்டத்திற்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை பிடிக்கும் எனவும், அதற்கான கட்டமைப்பு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முயற்சி பயண நேரத்தை குறைக்கும் விதமாகவும், ஹைஸ்பீட் ரயில்வே சேவைக்கான அடித்தள பணியாகவும் பார்க்கப்படுகிறது. இது தமிழகத்தில் ரயில்வே வளர்ச்சிக்கான முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது.